கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று அவருடைய தேவ வசனத்தை நம்ம தியானிக்க போறோம். சங்கீதம் 128:2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அருமையான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. உன் கைகளின் பிரயாசம். நம்ம கை கால் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா ஆண்டவர் அந்த கையை காலை யூஸ் பண்ணணும். அதை கட்டாயமா நம்ம வேலை செய்யறதுக்கு நமக்கு கை இருக்குனாலே பெரிய காரியம். இன்னைக்கு கை இல்லாதவங்களை நினைச்சு பாருங்க, கால் இல்லாதவங்களை நினைச்சு பாருங்க, நம்மளை எவ்வளவு தூரம் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார் இல்லையா? இந்த கையின் பிரயாசம், நம்ம பிரயாசம் எடுத்து ஏதாச்சும் செஞ்சோம்னா அதை திருவினை ஆக்குவார் ஆண்டவர். அதுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், அதுக்கு பெனிஃபிட் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். அதுதான் அவர் சொல்றார். நீ பிரயாசமே பட மாட்டேங்கிற, நீ ஒரு வேலையை செய்யாத சோம்பேறியா இருந்தா உனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. ஆனா நீ உன் கைகளினாலே நீ ஏதானும் செய்ய, ஒரு தொழில் செய்ய, ஒரு வீட்டு வேலை செய்ய, இல்லைன்னா ஒரு ஹோட்டல்ல போய் பாத்திரம் கழுவி கொடு, இல்லைன்னா ஒரு கிராமத்துல நீ விவசாயம் பண்ணு, இருக்கிற நிலத்துல எதையான ஒண்ணு நட்டு வை. அதை விளைய செய்யறது ஆண்டவரோட பொறுப்பு. ஒண்ணுமே செய்யாம இதெல்லாம் கிடைக்கும்னு நினைச்சா அது கிடைக்காது. அது சோம்பேறி. சோம்பேறியை பத்தி ஆண்டவர் வேதத்துல சொல்லியிருக்காரு. அப்படி மாத்திரம் இருக்காத, எப்போதும் ஆக்டிவா இருக்கணும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னா நம்ம செய்யற வேலைக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இன்னைக்கு நான் 30 வருஷம் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்த்ததுனால எனக்கு பென்ஷன் கிடைக்குது. ஆனா இந்த பென்ஷன் எல்லாருக்கும் இந்த வருஷங்கள்லாம் கிடைக்காது. ஒரு வருஷத்துக்கு மேல இனிமேல் யாருக்குமே பென்ஷன் இல்லைன்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்காது. ஆனா நாங்க ஒரு நல்ல ஒரு டைம்ல நாங்க வேலைக்கு சேர்ந்தோம். எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, இன்னைக்கு வேலை செய்யாட்டியும் நமக்கு வேலை செஞ்சது நிமித்தம் ஒரு பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயின்னு சொன்ன மாதிரி கையின் பலத்தினால, கையின் பிரயாசத்தினால கிடைச்ச ஒரு பெனிஃபிட் தான் இந்த பென்ஷன். இதில் தான் நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வதிச்சு கொடுப்பார் பாருங்க. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இதனால பாக்கியம் உண்டான ஒரு பெண்ணுன்னா நான் என்ன பாக்கியவதின்னு சொல்லிக்குவேன். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம செஞ்ச வேலைக்கு நமக்கு பிரயாசம் எடுத்ததுக்கு நமக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. அது ஆண்டவரால கிடைச்சிருக்கு. உனக்கு நன்மையும் உனக்கு பாக்கியமும் கிடைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பருப்பு குழம்பு வச்சா கூட அது ருசிகரமா இருக்கணும்னா அதை நம்ம பிரயாசம் எடுத்து அதுல போட வேண்டிய வஸ்துக்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து நல்லா வதக்கி நம்ம ஒரு குழம்பு செய்யும் பொழுது அது ருசிகரமா இருக்கும். சாப்பிடுறவங்க ஹஸ்பண்டுக்கு பிள்ளைகளுக்கு அம்மா இன்னைக்கு பருப்பு குழம்பு செமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தை கேட்டா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு தெரியுமா? பாக்கியமும் நன்மையும் கிடைச்ச மாதிரி தான். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். ஏன்னா இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட், அம்மா இன்னைக்கு பருப்பு குழம்பு செமையா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ருசியா இருந்துச்சு, என்னம்மா போட்டீங்க ஸ்பெஷலா அப்படிலாம் கேட்பாங்க. அது மாதிரி ஒரு சாதாரண வேலை செஞ்சா கூட அதுக்கு ஒரு நன்மை இருக்கு, அதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கு. அதனால வேலை செய்யாம மாத்திரம் இருக்கக்கூடாது. கட்டாயமா ஆண்டவர் நம்ம கையின் பிரயாசத்தை நமக்கு ஆசீர்வதிச்சு கொடுப்பாரு. அவர் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் கிட்ட சொன்னாரு, நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், நீ இந்த மரங்கள் எல்லாத்தையும் பண்படுத்து. அதாவது நீ குத்தி விட்டு அதுக்கு உரம் போட்டு அதுக்கு தண்ணி ஊத்தி அதை வெட்டி விட வேண்டிய களைகளை வெட்டி விட்டு அதை நீ மெயின்டைன் பண்ண. இந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல எத்தனையோ மரங்கள் இருக்கு, அதை மாத்திரம் நல்லா கவனிச்சுக்கோ. அது உனக்கு பழம் கொடுக்கும். அது நீ நல்லா கவனிச்சினா அது கொடுக்க வேண்டிய நேரத்துல அழகா உனக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நமக்காக தான் இந்த உலகத்தையே படைச்சிருக்காரு. நம்ம நல்லா வாழ்ந்து சுகமா இருக்கணும், நல்லா ரசிக்கணும், நல்லா துதிக்கணும், பாடல் பாடணும், ஆண்டவரை குறித்து நினைக்கணும்ங்கிறதுக்காக அந்த இரவு நேரத்துல பாருங்க, ஒரு கூலா ஒரு வானத்துல நட்சத்திரங்களை பார்த்து நைட்ல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க, எங்க பிள்ளைங்க இருக்கும்போது நாங்க நைட்ல மாடியில போயிட்டு நிலாச்சோறுன்னு சாப்பிடுவோம். எல்லா சாப்பாடு எல்லாத்தையும் கட்டிட்டு மாடியில போய் ஒரு பாயை வச்சுக்கிட்டு எல்லாரும் உட்காந்து அந்த வானத்தை பார்த்துட்டு அந்த நட்சத்திரங்களை பார்த்துட்டு அந்த கூல் காத்து முகத்துல அடிக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த பாயில அசந்து படுத்துருவோம் பாருங்க. படுத்துட்டு அந்த வானத்தை
அப்படியே பார்த்துட்டு இருப்போம். ஹஸ்பண்ட் சொல்வாரு, இந்த ஒரு ஸ்டார் தெரியுதா உனக்கு, இது தெரியுதா அது தெரியுதான்னு கேட்பாரு. நாங்கெல்லாம் ஆவலா பார்த்துட்டு ஆமா ஆமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த நாட்கள் இப்ப இல்லையே. அந்த நாட்கள் இருக்கும்போது ஒரு பாக்கியமும் நன்மையுமா இருந்துச்சு. அந்த வயசுல அந்த நாட்கள்ல திருப்பி போகணும்னா இனி எங்க பேர பிள்ளைங்களை பேத்திகளை தான் கூட்டிட்டு போகணும். மாடியில போயிட்டு இந்த மாதிரி நிலா சாப்பாடு சாப்பிடணும். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்ம குடும்பமா சந்தோஷமா எந்த வேலை செஞ்சாலும் ஆண்டவருக்குன்னு பயந்து நல்லபடியா செஞ்சோன்னா அதுக்கு நிச்சயமா ஒரு நன்மை நமக்கு உண்டு. இந்த நாளில் நம்ம ஜெபிக்கலாம். ஒருவேளை கை கால் இல்லை, எனக்கு ஊனமா பிறந்திருக்கேன், என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு அவதி நிலைமையில இருக்கேன் நான் இன்னைக்கு, அதனாலேயே நான் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு, என் நிலைமை மாறுமான்னு கேட்டாங்கன்னா நிச்சயமா மாறும். இப்போ கூட ஒரு வேலை செய்யறதுக்கு அவங்க ஒரு வாட்ச்மேன் ஆகவோ இல்லை ஏதோ அவங்களால செய்யக்கூடிய வேலைகளை செய்யறதா ரெடியா இருந்தா நம்ம இப்போ வேலை கூட அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஆனா அவங்க கிட்ட கேட்டோம்னா என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க பிச்சை எடுத்தே பழகிட்டோம், இனிமேல் எங்களுக்கு வேலை செய்ய முடியாது, நாங்க பிச்சைக்காரங்களாவே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அவங்க மைண்ட் செட்டு அவங்கள மாத்தி உங்களுக்கு வருஷந்தோறும் அவங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி, மாதந்தோறும் சம்பளம் கிடைக்கிற மாதிரி நாங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுக்குறோன்னா கூட வேலைக்கு வரல. வீட்டு வேலை வாங்கி தரோம், வரல. அப்ப பாருங்க, அப்ப என்ன பாக்கியம் கிடைக்கும், அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? பிச்சைக்காரங்களா கையை ஏந்திக்கிட்டு நிக்கிறாங்க. சில நேரம் சாப்பாடு கிடைக்கும், சில நேரம் ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்ய போறாங்க? அவங்க தங்களுடைய கைகளை நம்புறாங்க. ஆண்டவர் நினைச்சாதான், ஆண்டவரை நினைச்சு எதுவும் செஞ்சாதான் அது நன்மையா முடியும். கையின் பிரயாசம் சொல்லும்போது பிச்சை எடுக்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணவே கிடையாது. பிச்சை எடுக்கிறது ஒரு மோசமான ஒரு வேலை, அது ஒரு வேலையே கிடையாது. ஆனா ஆண்டவருக்காக நம்ம எந்த வேலையை அடுத்தடுத்து எது செஞ்சாலும், ஒரு கான்ட்ராக்ட் வேலை, ஒரு கொத்தனார் வேலைனாலும் சரி, ஒரு வேலைக்காரி செய்யக்கூடிய ஒரு வீடு கூட்டுறதுனாலும், ஒரு பாத்திரம் துளக்கிறதுனாலும், இன்னும் துவைச்சி கொடுக்குற வேலையா இருக்கலாம், சமைச்சு கொடுக்குற வேலையா இருக்கலாம், இதெல்லாம் வேலைகள் தான். இதெல்லாம் கூட ஆசீர்வாதம் இருக்கும். பிச்சை எடுக்கிறதுல எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்கள்ல உண்மையிலேயே சோம்பேறியா இல்லாம, பிச்சை எடுத்துக்கொண்டு இல்லாம, நம்ம ஒழுங்கா ஒரு வேலை செய்யணும்னு சொல்லி வர்றவங்களுக்கு இந்த பிரசங்கம் முக்கியமா இருக்கும். நிச்சயமா ஆண்டவர் நன்மையும் பாக்கியத்தையும் கொடுத்து உங்க கையின் பிரயாசத்தை உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். இந்த வேளையிலும் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்ன்னு சொல்லி அந்த கையில செய்யப்பட்ட வேலை நிமித்தம் ஒரு சம்பளம், அந்த சம்பளத்தை நிமித்தம் நாங்க பொருள்கள் வாங்கி இஷ்டத்துக்கு நாங்க சாப்பிட முடியும். எங்களை ஆசீர்வதிச்சிருக்கீங்கப்பா. எங்களுக்கு எந்த ஒரு குறைவும் வைக்காதபடி எங்களை வச்சிருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. எங்களை போலவே மற்றவங்களையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கையை விட்டு அவங்க வேலை செய்கிறாங்களோ அந்த வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்கள ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you and thank you friends.